எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சனிப்பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியரை 2025 சனிப்பெயர்ச்சியாக போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுறேன் ஜோசியரை, உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது, உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, நிதி பிரச்சனை, இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம், நான் என்ன பண்ணேன், ஒரு பாவம் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி வாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பிறகும். சரி, இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2025 சனி பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்றைக்கி இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போகிறாரு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. இந்த சனி பகவானோட பயிற்சி, அதாவது சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறார். இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியோட பார்வையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்ட சனியிலேருந்து சனி பயிற்சியாகி அஷ்டமத்துக்கு போக போகிறாரு. அதாவது 7ல் இருந்த சனி 8க்கு போக போகிறாரு. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படிங்கிறது நல்ல அமைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ 8க்கு வர போகிறாரு, அது நல்ல அமைப்பா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அப்புறம் எப்படி ஜோசியரை நீங்கள் நல்லா இருக்குன்னு தலைப்பு வச்சுறீங்க, நான் வர நம்பி பார்த்தேனே அஷ்டம சனியில் எப்படி ஜோசியரை நல்லா இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்குள்ளேயே விழுந்துச்சு. அந்த சனி பகவானோட பார்வையிலேருந்து நீங்கள் விலக போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது எப்படி ஜோசியரை நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது சனி பகவான் அஷ்டமத்துக்கு வர்ற வேலையில் அந்த ஆதிபந்தம் எல்லாத்தையும் கொடுக்க தான் செய்வார். கெடுபலன் அப்படிங்கிறது வரதான் செய்யும், அதெல்லாம் தடுக்கவே முடியாது. ஏன்னா சனியை தடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் எதுக்கும் எந்த விதமான பலமும் கிடையாது. சனி தான் பலமான ஒரு கிரகம். அதே நேரத்தில் உங்களோட ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானோட ராசி, ஆதிபந்தத்தில் உள்ள ஒரு ராசி, அவரோட ஆட்சியில் உள்ள ஒரு ராசி. அப்போ சனி பகவானுக்கு சிம்ம ராசி அப்படிங்கிறது பகை வீடு. அப்போ வழக்கம் போல் நம்ம அஷ்டமத்தில் கொடுக்குற அடியை விட இன்னும் கூடுதலாக அடிப்பாரா ஜோசியரை அப்படின்னு பலர் கேட்கலாம். ஏன்னா நிறைய ஜோசியக்காரர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, சனி பகவான் பகை வீட்டை அதிகமாக பாதிப்பாருன்னு. அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் நீதிக்காரகன், தனக்கு ஒரு நியாயம், எதிரிக்கு ஒரு நியாயம், அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான். இதே காலகட்டத்தில் குரு பயிற்சியாகி இப்போ குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். இந்த சனி பயிற்சி ஆகிற காலகட்டத்தில் குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்துடுவார். அப்போ உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கார். அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதனால தான் சொல்கிறேன், இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது அஷ்டம சனி உங்களுக்கு பாதிப்பே கொடுத்தாலும் நன்மைகள், அதாவது காசு பணம் தொழில் இதுக்கெல்லாம் பெருசாக கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். 10 ரூபா காசுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. சரி, அஷ்டம சனி காலகட்டத்தில் நம்ம என்ன ஜோசியர் அப்படின்றது என்னென்னலாம் பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ராசிக்கு 8வது வீடு அப்படிங்கிறது தான் சனி பகவான் அஷ்டமத்துக்கு வர்ற இடம் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய அவமானங்களை கொடுப்பார். என்ன ஜோசியர் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க உசுரை கூட விட்டுருவாங்க, ஆனால் அவமானப்பட்டு நிற்கணும்னு நினைக்க மாட்டாங்க. யாருக்கிட்டையும் கூனி குறுகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. சிங்கமாகவே வாழ்ந்துட்டோம், சிங்கமாகவே போய் சேர்ந்துடணும்டா, எவன்ட்டையும் போய் நான் கை கட்டி நிற்க மாட்டேன்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கர்ம வினைகளின்படி வாழணும். என்ன ஜோசியரை கர்ம வினை அப்படிங்களாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கத்துவாங்களே தவிர உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. ஒருத்தனை எடுத்தோடனே கடாம்படான்னு கத்த வேண்டியது 2 அடி கூட அடித்து விடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஐயோ பாவமாச்சே அப்படின்னு ஓடி போய் பேசுவாங்க. இதுதான் சிம்ம ராசிக்காரர்களோட இயல்பான குணம். வெளியே பார்த்தா கரடு முரடா தெரிவாங்க, உள்ளுக்குள்ளே குழந்தையாக இருப்பாங்க. இப்போ இந்த கர்ம வினை இப்படி வாழ்கிறது என்ன அப்படின்னா,
இந்த டப்பு டப்புன்னு 2 அடி அடிச்சுட்டு போய் அப்புறம் எப்பா தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு தப்பு. ஏன்னா அடிக்கும்போது வையும்போதோ திட்டும்போதோ வலிச்சிருக்கும். அப்போ கூடுமான வரைக்கும் நம்மளால் பிற உயிர்கள் துன்புறக்கூடாது. சக மனிதனோ விலங்கோ பூச்சியோ ஏதோ ஒன்று, நம்மளால் எந்த விலங்குகளுக்கும் எந்த உயிரினங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. தெரியாமல் நடக்கிறது சகஜம். தெரிஞ்சு எந்த உயிர்களுக்கும் நாம் தீங்கு விளையக்கூடாது. குறிப்பாக கால்நடைகளை அடிக்கக்கூடாது, வளர்ப்பு பிராணிகளை அடிக்கக்கூடாது. பிடிச்சிருந்தா வளருங்க, இல்லாட்டி யார்ட்டையாவது கொடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி வேலை வச்சுக்கக்கூடாது. அதுமாரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். இன்னொருத்தனை போய் மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட பேசுறது, போட்டு கொடுக்கறது, இல்லை அவனை திட்டுறது, நம்மக்கிட்ட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களை கசக்கி பிழியறது, இந்த வேலைலாம் வச்சுக்காமல் இருந்தாலே சனி உங்களை பெருசாக பாதிக்க மாட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறதுக்கு பலம் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ சனி பகவான் உங்களோட சொந்த ராசியை பார்த்தாரு. இப்போ கண்ட சனியாக இருக்கும்போது ராசிக்கு 4வது வீட்டை பார்த்தாரு, ராசிக்கு 9வது வீட்டை பார்த்தாரு. அப்போ சொந்த ராசியை பார்த்துக்கிட்டு நம்ம எது செஞ்சாலும் அதில் ஒரு தடங்கள் இல்லாமல் ஒரு காரியம் உங்களால் செஞ்சுருக்கவே முடியாது. எதை செஞ்சாலும் ஒரு முட்டுக்கடை, எனக்குன்னே பிறந்து வருவீங்களாடா அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி தான் எவனாவது ஒருத்தர் குறுக்க முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டு இருப்பான். மாதிரி ராசிக்கு 4வது வீடு சுகஸ்தானத்தை பார்த்தார். தாயாரால் ஏகப்பட்ட பிரச்சனை, தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, தாய்வழி உறவுகள், தாய்மாமன்களால் பிரச்சனை, இப்படிலாம் இருந்திருக்கும். அதுமாரி ராசிக்கு 9வது வீட்டை பார்த்தாருங்கும்போது தந்தை வழி உறவுகள், சொத்துக்களால் பிரச்சனை, சொந்தங்களால் பிரச்சனை. ஒரு பக்கம் தாய் வழி உறவு, அதாவது பங்காளி உரமுறை, யாராலையும் நமக்கு நிம்மதி இல்லை. நம்மகிட்ட தான் நிற்கிறானுங்களே ஒழிய உயிரை எடுக்கிறானுங்க. நான் கிடக்கிற கடைக்கு எனக்கு என்ன பார்த்துக்கிறதே பெருசாக இருக்குது, இந்த பஞ்சாயத்து வேறு அப்படிங்கிற மாதிரி தான் ஓடி இருக்கும். இனிமேல் இந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஏன்னா சனி பயிற்சியான பிறகு அவரோட பார்வை பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 2வது வீட்டில் விழுது, குடும்பஸ்தானத்தில் விழுது. இதுக்கு மேலே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரன் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சிம்மமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சிம்மமாக இருந்தாலும் சரி, வரன் அமையாது. 1க்கு 4 இடத்துல போய் அலைஞ்சாலும் பொண்ணை பிடிச்சா மாப்பிள்ளையை பிடிக்காது, மாப்பிள்ளையை பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்காது, 2 பேத்துக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகாது, இல்லை பேச்சுவார்த்தையில் நின்று போவோம், இல்லை எவனாவது குட்டையை கொலை போட்டுருவோம். இந்த திருமண தடை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நீடிச்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 5வது வீடு புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதால பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். அங்கே சனிப்பார்வை விழுவுது அப்படிங்கிறதால பிள்ளைகளை ரொம்ப கட்டுப்பாட்டில் நம்ம வச்சுருக்கணும். அந்த இரவு நேரத்தில் வெளியில் தங்க அனுமதிக்கக்கூடாது, தேவையில்லாத ஊர் சுற்றுறது, பயணங்கள் போகிறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. கூட்டாளிகள் சேர்ந்துட்டு ஒன்றோட ஒன்று அடிபிடி பண்ணிக்கணும், வேலைக்கு போகாமல் சுற்றுறது, இது மாதிரி பிள்ளைகளால் கொஞ்சம் சிரமம் இருக்குங்கிறதால பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். அது ஒரு முக்கியம். அதேமாரி ராசிக்கு 10வது வீட்டில் அவரோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இந்த 10ல் சனி பார்வை விழுவும்போது தொழிலில் நாம் பெரிய அளவில் முதலீடுகளை முடக்கக்கூடாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அழுகும் பொருள் வர்த்தகம் செய்யக்கூடியவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விவசாயத்தில் முதலீடு போடுறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்கா, அந்த 10 ரூபாயில் ஒரு 5 ரூபா நமக்கு வேணும்னு வச்சுக்கிட்டு ஒரு 5 ரூபாயை முதலீடு போட்டு பெருக்கிறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். பெருசாக முதலீடுகளை கொட்டி முடக்கிவிட்டு சும்மா கிடந்தா கூட பேங்கில் வட்டி வரும்டா, லாபம் இல்லையாடா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கூடாது. அப்போ கூடுமான வரைக்கும் தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய ஆட்களை சரியாக கண்காணித்து வச்சுக்கணும். சந்தேகப்படக்கூடிய நபர்களை நல்லபடியாக திருப்பி அனுப்பிடணும். இப்போ வேண்டாப்பா நான் வேறு ஆள் பார்த்துக்கிறேன்னு அதுக்காக நம்ம நடவடிக்கைலாம் எதுவும் எடுக்கக்கூடாது. அதுமாதிரி நம்ம தொழிலில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10 நாளைக்கு வெளியூர் போகிறேன், 2 நாளைக்கு ஊர் சுற்ற போகிறேன், இப்படி தொழிலை போட்டு போனோம்னா போட்ட காசு நட்டமாக போயிடும். கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பார்வை அந்த இடத்துல விழுவுது அப்படிங்கும்போது தொழிலை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருப்பார். அதேமாரி சட்டத்துக்கு புறம்பாவோ இல்லை பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய தொழிலோ நாம் செய்யவே கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனிப்பார்வை அந்த இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியாக நாம் இயற்கையை பாதிக்கிற மாதிரியோ சட்டத்தை பாதிக்கிற மாதிரியோ அரசாங்கத்துக்கு எதிராகவோ இந்த மாதிரி ஏதாவது தொழில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்கும். அரசு ஊழியர்கள்லாம் இருப்போம், லஞ்சம் வாங்குவாங்க, சில பேர் உடனே மாட்டிக்குவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது கர்ம வினைகளின்படி வாழ்ந்துட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. லாபஸ்தானத்தில் குரு வந்துடுவார். காசு பணத்துக்கு 10 ரூபா பஞ்சம் இருக்காது. இந்த பக்கம் குரு 10 ரூபா லாபம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். 10 ரூபா மிச்சப்படுத்தி தான் வைக்க முடியாது. அதுமாரி கணவன் மனைவிக்குள்ளே தொடர்ந்து பிரச்சனை வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தான் போகணும். இல்லைன்னா தற்காலிக பிரிவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். காதல் உறவுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காதலர்களுக்குள்ள பிரிவு உண்டாயிடும். காதல் உறவு திருமண உறவாக மாறுற வரைக்கும் நீடிக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம். அதனால் விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு உணர்த்த போகுது. வேலை செய்யக்கூடிய இடத்துல
ஆண்களோ பெண்களோ மாற்று பாலினத்தவற்றை பழகும்போது கவனமாக இருக்கணும். கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிலாம் வச்சுக்கூடாது. நம்ம விளையாட்டாக பேசுனது வினயமாக முடிஞ்சிடும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலையும் நடக்கும். சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். உழைச்சா நேர்மையாக இருந்தால் பலன்களை அள்ளி கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி முழுவிட்டு கருப்பு நிற உடைகளை அணிஞ்சிக்கிட்டு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.